திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலன் அருள் மேவனாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலை அமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே ஞானோதயம் என்கின்ற தலைப்பிலே திருமூல தேவநாயனார் நமக்கு அருளி செய்கின்ற சில செய்திகளை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஞானோதயம் என்கிற அந்த பகுதியிலே பல அரிய செய்திகளை நமக்கு அறிவுறுத்துகின்றார் நம்முடைய நாயனார். நாம் சிவத்தை அடைவதற்கு உரிய சிறந்த சாதனம் சிவஞானம். இந்த சிவஞானம் என்பதுதான் பதிஞானம் என்று சொல்லப்படுகின்ற பதிஞானம். இந்த பதிஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவருள் அல்லது திருவருள், இந்த திருவருள் நமக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து நமக்கு அறிவித்து வருகின்ற சக்தி தான். அப்போ இந்த திருவருளினாலே நாம் அந்த திருவருளிலே தோய்ந்து நின்று திருவருளையே சார்ந்து நிற்கிற பொழுது நாம் சிவத்தை சென்று அடைகிறோம் என்பது சைவம் காட்டுகிற நெறியாக இருக்கிறது. ஆனால் நமக்கு ஞானம் என்று தெரிவது எல்லாமே நாம் நேற்றைய தினம் சிந்தித்தது போல இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளிலே நாம் பெறுகின்ற செய்திகள் அல்லது அதனை பற்றிய ஒரு அறிவு, இதைத்தான் நாம் அடைந்திருக்கிறோம். இறைவன் உண்டு என்று நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறது கூட, அது உணர்ந்து கொண்டு இருக்கிறதா அது என்பது விட்ட ஒரு பக்கம் இருக்க, தெரிந்து கொண்டிருப்பது கூட பாசஞானத்தால் தான் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அது ஒன்று இருக்கிறது, அதை அடைந்தால் நமக்கு துன்பம் இல்லை என்ற அளவிலே நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் இதை கூட தெரியாத அறிவுடையவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அறிவுடையவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு பல்வேறு பிரபஞ்ச விஷயங்களை பற்றி பல்வேறு நுட்பங்களை பேசிக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்கள் பற்றி எல்லாம் தெளிவாக பேசுகின்ற அவர்கள் அதை தாண்டி போய் நம் அறிவுக்கு இவற்றையெல்லாம் அறிவுறுத்துவது ஒரு பெரும்பொருள் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுத்து அப்படி ஒரு பொருள் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ நமக்கு என்ன தெரிந்தாலும் நமக்கு அந்த அறிவுக்கு அது தெரிந்ததற்கு காரணம் அறிவுக்கு அறிவாக இருந்து அதனை அறிவுறுத்திய நம்முடைய அந்த திருவருள் தான் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. சரி, இப்பொழுது ஒரு செய்தியாக நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டால், பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாசஞானம், அதுக்கப்புறம் பசுஞானம். பாசஞானம் என்பது தத்துவங்களினாலும் உலகத்தினாலும் நாம் தெரிந்து கொள்ளுகிற செய்திகள், விஷயங்கள் அல்லது உணர்ந்து கொள்ளுகிற விஷயங்கள், அதை கருவியாக கொண்டு. அப்போ இவற்றை கருவியாக கொண்டு நாம் அறிகின்ற விஷயங்கள் ஒருபுறம் இருக்க,
இவற்றை கருவிகளாக கொள்ளாமல் அறிகின்ற செய்திகளை அறிந்து கொள்ளவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகின்ற செய்தி. இதை தாண்டி போய் அப்படி அறிவு செயல்படுகின்ற பக்குவத்திற்கு அது வந்தால்தான் அப்படி செயல்பட முடியும். இப்போ உதாரணமாக ஒரு செய்தி நான் சொல்லுகிறேன். இது முன்னமே கூட சொல்லிக்கலாம், இருந்தாலும் உங்கள் கவனத்துக்காக சொல்லுகிறேன். நாம் ஒரு மிதிவண்டி ஓட்டுகிறோம், முதல்ல பழகுகிறோம். மிதிவண்டியில் அதை ஓட்டுகிறவர்களை பார்க்கிறோம், எப்படி தான் ஓட்டுறாங்கன்னு தெரியலையே, அது நிற்க வச்சு அப்படி சாயுது இப்படி சாயுது, ஆனால் அது அப்படியே சரியாக போகுது, அது எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியலையே என்று அதனை பார்த்து நாம் வியக்கிறோம். இது முடியுமா இப்படி ஓட்டுறதுக்கு என்று. மிதிவண்டின்னு நான் எடுத்துக்கிட்டது காரணம் அது ஒரு காமனாக இருக்குது. அதை பார்க்க போனால் 2 வீலர்னு சொல்லலாம், கூட 2 வீலர்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். சரி, இப்போ அந்த மிதிவண்டியை நாம் என்ன செய்கிறோம், அதை ஏறி அதில் பழகணும்னு ஒரு ஆர்வம் தோன்றுகிறது. ஆர்வம் தோன்றுகிற பொழுது மிதிவண்டியை நிச்சயமாக நம்மளால் ஓட்ட முடியாது, இவங்கெல்லாம் எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியல என்று நாம் நினைக்கிற காரணத்தினால அந்த மிதிவண்டியை கற்றுக்கிறதுக்கு நாம் யாராவது ஒருத்தருடைய துணையை நாடுகிறோம். அவங்க சொல்லித்தரேங்கிறாங்க. அந்த மிதிவண்டியை முதல்ல ஏறுறோம். ஏறி உட்கார்ந்து பெடலை மிதினா ஹேண்ட்பாரை விட்டுறோம், ஹேண்ட்பாரை பிடினா பெடலை மிதிக்கிறது விட்டுறோம். இப்படி பிரேக்கை பிடிக்க வேண்டாத நேரத்தில் பிரேக் பிடிக்கிறோம், பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிக்க மாட்டோம். இது ரொம்ப பழக ஆரம்பிக்கிற பொழுது ஒரு ஸ்டேஜில் இது நமக்கு சரிப்பட்டு வராது, இது சரியாக வராது போல் இருக்கே நமக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் சொல்லிக் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்க, வரும், நான் கூட இப்படி தான் நினச்சேன், ஆனால் எனக்கு வந்துருச்சு, அதனால் உனக்கும் வரும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுவாங்க. அவங்க ஊட்டுற நம்பிக்கையினால நமக்கு திரும்பவும் அப்படி சொல்கிறாங்களே, அவங்களுக்கு வராமல் தானே வந்திருக்குது, நமக்கு வருமோ அப்படின்னுட்டு சரின்னு முயற்சியை கைவிடாமல் அதில் உட்காந்து ஓட்டுறோம். அப்படி ஏறி உட்காரு, அப்போ முதிச்சுட்டு பெடலை பிடி, ஹேண்ட்பாரை கூடிய மட்டும் வளைக்காம இரு, நேராக பிடிச்சிக்க, எய்த்தாப்பில் ரோடை பாரு, கால் பெடலை மிதிக்கட்டும், நீ அப்போ யாராவது எதாவது வந்தான்னு சொன்னால் பெல்லடி, இல்லைன்னா ஹேண்ட்பார் அப்படி வளைச்சேன்னா திரும்பும் என்றெல்லாம் சொல்லி 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 ஒரு தடவை எழுந்திருச்சு மோதி இப்படியே பண்ணி கடைசியில் ஓட்ட ஆரம்பித்த உடனே நமக்கு தொடங்க ஆரம்பித்த உடனே நமக்கு ஓட்டணும்னு தெரிஞ்ச உடனே கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னுட்டு மேலே ஏறி உட்காரணும், பெடலை மிதிக்கணும், ஹேண்ட்பாரை நேராக பிடிச்சிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், பெல் அடிக்கணும். இதே ஞாபகத்தில் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம். போக 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 என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழித்து சைக்கிளில் ஏறி உட்கார்ந்தவுடனே ஹேண்ட்பாரை அழுத்துறது, ஹேண்ட்பாரை பிடிச்சிக்கிறது, பெடலை அழுத்துறது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுடைய பிரஜையே இல்லாமல் நடக்கும். நீ ஏறி உட்காரும் பொழுது இதை தாண்டி போய் வேறு எண்ணம் வந்துடும், வேறு சமாச்சாரங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். போஸ்ட் ஆஃபீஸில் போகணும், பேங்க்குக்கு போகணும், பேங்க்கு இன்றைக்கி மேனேஜர் வந்திருப்பாரான்னு தெரியல, அவர்கிட்ட போய் இந்த இதை கொடுக்கணும் என்றெல்லாம் இந்த மாதிரியான அலுவல்களை நாம் நினைத்து கொண்டே போகிற பொழுது இந்த வண்டியை ஓட்டுற அந்த பிரஜை போயிடும். வண்டியை பெடலை மிதிச்சோமா, பிரேக்கை இதெல்லாம் தானாக ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி தானாகவே ஒரு நிலைக்கு வந்துடும். இப்போ இந்த வண்டியை இப்படி ஓட்ட முடியுமான்னு நினச்ச காலம் ஒன்று உண்டு. நம்மளால் வண்டி ஓட்ட முடியுமான்னு நினச்ச காலம் போய் இப்போ வண்டியை ஓட்டுறோங்கிற பிரஜையே இல்லாமல் நாம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், வண்டியே ஓட்டுறோங்கிற பிரஜை இல்லாமல் தாண்டி போய் அதுபோல் நம்முடைய அறிவை தூண்டிவிட்டு இந்த அறிவினாலே உலகப் பொருள்களை அறிந்து கொள்வதற்கு பழக்கப்படுத்துகிற பொழுது இந்த அறிவை இப்படி பயன்படுத்த முடியுமான்னு அதுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் அதை எடுத்த உடனே 6 அறிவில் போடுறதில்ல, அதை தாவரமாக போட்டு அதுக்கப்புறம் அதை ஓரறிவு ஈரறிவுன்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கப்படுத்துகிறாரு. நம்ம ஏன் அதில் கொண்டு போய் நம்மளை போடுறாருன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இல்லை, அறிவை பழக்கப்படுத்துகிற விஷயம் அது. அப்போ ஆன்ம அறிவு அதுதான் ஞானமாக உருவெடுக்கும்.
அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு கரு எப்படி பெரிய குழந்தையா உருவாகுதோ அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸு, அதுக்கு இருக்கக்கூடிய புற கருவிகள் எல்லாமே உள்ளே இருக்கிற குடல், இதயம், நுரையீரல், கிட்னி, வெளியே இருக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு எல்லாம் உருவாக்குது இல்லை அப்படி இல்லையா? அது போல இந்த அறிவை உருவாக்குறார். அதனால தான் தாயின்னு சொல்கிறாங்க. அவரை தாயின்னு ஏன் இறைவனை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நம்ம எப்படி வளர்க்குறா அப்படின்னு கேட்டால் நம்முடைய அறிவை பக்குவப்படுத்துகிறா. இந்த அறிவை பக்குவப்படுத்துகிற தாய் அவன். இந்த உடம்பை பக்குவப்படுத்துகிற தாய் பூமியில் இருக்கிற தாய். ஆன்ம அறிவு ரொம்ப இன்ஃபேண்ட் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கு அதனுடைய அறிவு ஆணவ இருள நீண்ட காலம் இருந்ததுனால அதுக்கு எத்தனையோ விதமான சகாயங்களை கொடுத்து, உபகாரங்களை கொடுத்து அதை தூண்டி விட்டா கூட, மணிவாசகர் சொல்ற மாதிரி நுந்துகின்றாய் நான் இங்கிருந்து அப்படின்னு சொல்றாரு. மாடு விடாது. இந்த கன்றுக்குட்டி கீழே உட்கார்ந்துருக்கோம், அது எழுந்திரிக்கிறதுக்கு யோசனை பண்ணோம். நம்மளால நிற்க முடியுமா, நம்ம காலு தாங்குமா, அதனால பயப்படும். அது எழுந்திரிக்காது. ஆனால் மாடு விடாது. முட்டி முட்டி அதை நிற்கிற வரைக்கும் விடாது. அதை அப்படி தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். அது எழுந்திரிச்சு நிற்கிற வரைக்கும் அது இந்த முயற்சியை கைவிடாது. கடைசியில் அது தானாக ஓடி வந்து தான் மடியில் பால் கொடுக்கணும். இது கொண்டு போய் வாயில் பால் வைக்காது. கண்ணுக்குட்டி வச்சு வாய் வச்சு மடியில் வாய் வச்சு பால் குடிக்கணும். அதுக்கு அதை நுந்தும். அது நுந்துகின்றாய், நீ தள்ளி விட்டாத்தான் நான் நிற்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறேன், நான் கீழே கிடக்கிறேன், என்னை நுந்து என்று சொல்லுகிறார். அதுபோல ஆன்ம அறிவை பக்குவப்படுத்துவது தான் ஈசன் தாயாக இருந்து செய்கிறது. அந்த அறிவு எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவ்வளவு ரொம்ப ஒரு இன்ஃபேண்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறப்பு புழு பிறப்பு, சின்ன சின்ன பூச்சிகள், இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறார். அது அந்த அளவுக்கு தான் இந்த பாடி அதால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இறைவனுடைய கருணையை பற்றி நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? நாம் அவரை குறை சொல்வதற்கும், அவர் ஏன் அப்படி செய்திருக்கக்கூடாது, ஏன் இப்படி செய்திருக்கக்கூடாது என்றெல்லாம் கேட்கறதுக்கு தான் நமக்கு தெரியுமே தவிர, அவருடைய கருணையை உள்ளவாறு நாம் அறிந்து கொள்வதற்கு நம்மளால் முடியுமா சொல்லுங்க? ஏன் பூச்சியாக போடுறார், ஏன் புழுவாக போடுறார், ஏன் அந்த நீர் வாழ்வனவாக போடுறார், ஏன் ஊர்வனவாக போடுறார்? யோசனை பண்ணி பார்க்கலாம். இந்த அறிவை பக்குவப்படுத்துறாருங்க. தாயாக இருந்து அறிவு பக்குவப்பட்டு அது பதிஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு கொண்டு வரார். பாசஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்தது, பதிஞானத்தை பெறுவதற்கு உரிய பக்குவத்துக்கு அது வர வேண்டும் என்பதற்காக அதனை எவ்வளவு கருணையோடு அதனை பக்குவப்படுத்துகிறார். ஆகையினாலே இந்த பிறப்பில் நாம் நம்முடைய அறிவுக்கு அறிவாக இருந்து நமக்கு அறிவுறுத்தி இருக்கக்கூடிய அந்த பெருமான் ஏன் அறிவுக்கு அறிவாக இருந்து அறிவுறுத்துகிறான்னா தண்டிக்கிறதுக்காக இல்லை. உண்மையிலேயே சித்தாந்தம் சொல்லுகிற பொழுது வினைப்பயனுக்கு தக்கவாறு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்கிறார். அது ப்ராசஸ். ஆனால் எய்ம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குற பொழுது, நோக்கம் உயிருடைய அறிவு பக்குவப்படும். அதுதான் நோக்கம். இறைவனுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியறதில்ல. அவருடைய ப்ராசஸை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதுக்கு என்ன நோக்கம் அப்படிங்கிறத பார்க்கணும். கையை பிடிச்சிக்கிட்டு, காலை பிடிச்சிக்கிட்டு, அது தாய் என்ன பண்ணுவா, கால் மேலே அந்த குழந்தைய கிடத்தி தன்னுடைய 2 கால்களினாலே அந்த குழந்தையினுடைய காலை அசைக்க விடாமல் நல்லா கெட்டிமா பிடிச்சி, தன்னுடைய ஒரு கையினாலே அந்த குழந்தையினுடைய 2 கையையும் ஒரு அமுக்கிக்கிட்டு சங்கில் அந்த மருந்தை வச்சு அந்த குழந்தையோட வாயில் அது வீர்னு கத்த கொடுப்பான். யாராவது தாயை கொடுமைக்காரின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க, சொல்ல மாட்டான். இறைவன் அதைத்தான் செய்கிறார், சாமியும் அதைத்தான் பண்ணுறார். ஆனால் அந்த கருணையை புரிந்து கொள்ளலையே இந்த உயிர்னு அவர் நினைக்கிறாரா? நீ புரிஞ்சிக்காட்டி அதை பற்றி அவருக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஒன்றை தேத்திட்டு தான் என்ற அந்த அளவிலே அந்த கருணை உயர்ந்து நிற்கிறது. அதனால தான் ஈஸ்வருடைய கருணையை எதற்கும் ஒப்பிட முடியாது.
அதை திருமூலர் சொல்லுகிற பொழுது நமக்கு அப்படியே மெய்சில் இருக்குது. நினைந்து பார்த்து அவர் செய்கிறது சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாரு, நீ ஒரு தடவை அவருடைய கருணையை பற்றி இந்த அளவில் அறிவு தெரிவிக்கிற அளவில் நீ தெரிஞ்சதுக்கு பிறகு அதை விடாமல் நீ பேணுதல் வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய செய்தியை குறிப்பிடுகின்றார். எனவே ஆன்ம அறிவினுடைய பக்குவம் ஆன்ம அறிவை மேம்படுத்துவதற்காக பல்வேறு பிறவிகளையும் தந்து இந்த அறிவு மேம்பாட்டினாலே அது பதிஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் எல்லா அறிவிலையும் பாருங்க, சில பேருக்கு அந்த இறை உணர்வை ஊற்றுறதே இல்லை. அவனுடைய அறிவில் இறைவன் கிடையாது, கடவுளத்தர் கிடையாது என்று சொல்லு. உண்மையிலேயே இறைவன் அவனுக்கு அந்த உணர்வை ஊற்றுறதில்லை, அந்த அறிவுக்கு அறிவாக இருந்து சொல்றதில்லை. காரணம் என்னன்னு கேட்டால் அது எடுத்துக்காது, அந்த பக்குவம் வரல. அதுக்காக அவர் வெயிட் பண்ண தயாராக இருக்கார். நாம் என்ன நினைக்கிறோம், அவனை பார்த்து இவன் இப்படி இருக்கானே, இப்படி கடவுள் இல்லை என்கிறானே, அது அவ்வளோதான். அவர் உணர்த்தாமல் எப்படிங்க நான் உணர்த்த முடியுமா? ஏன் நான் வெளியில் தான் சொல்ல முடியும். நான் என்னதான் வெளியில் சொன்னாலும் அவர் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த அறிவுக்கு அறிவாக உணர்த்தலேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன வெளியில் சொல்லியும் வேஸ்ட்டு தான். சூரியனுடைய கிரணங்கள் ரொம்ப பிரமாதமாக ஒளி விட்டு வீசுதுங்க, ஆனால் கண்ணில் ஒளி இல்லைன்னா என்ன அது பார்க்க முடியும்? எத்தனையோ விஷயங்களை சொல்லுகிறோம் அறிவுக்கு அறிவாக. இதில் ஒரு செய்தி, முக்கியமான செய்தி இந்த தந்திரத்தில் சொல்றார். காணவல்லார்க்கு அவன் கண்ணின் மணி ஒக்கும், காணவல்லார்க்கு கடலின் அமுது ஒக்கும், பேணவல்லார்க்கு பிழைப்பிலன் பேர் நந்தி, ஆணம் வல்லார்க்கே அவன் துணை ஆமே. காணவல்லார்க்கு அவன் கண்ணின் மணி ஒக்கும். கண்ணு பார்த்தாலும் கண்ணினுடைய மணிதான் உண்மையிலேயே பார்க்கிறது. நம்முடைய அறிவு உணர்கிறது என்று சொன்னாலும் அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய சிவம் உணர்வது தான் நம்ம உணர்றோம். அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை உணர்கிற அந்த ஆன்மா, அந்த அறிவுக்கு எவ்வளவு உணர முடியும், அது என்ன பக்குவம் இருக்கு, அது எவ்வளவு தாங்கும், எல்லாம் அவருக்கு தெரியும். மிகப்பெரிய விஷயங்களை அவருக்கு சொல்லலையே நமக்குன்னு வருத்தப்படவே வேண்டாம். அது தாங்குற அளவுக்கு அது இல்லையா? ஒரு எந்த கேஜ் ஒயர் எவ்வளோ கரண்ட்டு தாங்கணும்னு இருக்கு இல்லையா? அப்போ ஹெவி கரண்ட்டு போகணுன்னா ஹெவி கேஜ் வேணும் ஒயர். அது மாதிரி இந்த அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருந்தால் தான் பெரிய விஷயங்களை தாங்கும். 9ஆம் தந்திரத்தில் பல விஷயங்களை சொல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சொல்கிறாருன்னா அறிவு பக்குவப்பட்டு நின்று அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நிலையில் இருந்தால் தான் அதை ஏற்றுக்க முடியும். எல்லாத்துக்கும் 9 சொல்கிறது இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிறதும் இல்லை, இருக்கு. ஆனால் அதை கூர்மையாகவோ அல்லது ஆர்வமாகவோ அதனுடைய ஆழத்தை தெரிந்து கொள்வதற்கோ அறிவு பக்குவமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தெரிவிக்காம விட மாட்டார். அதுக்கு எங்கிருந்தாலும் கொண்டு தெரிவிப்பார். அதனால காணவல்லார்க்கு கண்ணின் மணி ஒக்கும். காணவல்லார்னாரு. காணவல்லார் என்பவர்கள் எல்லா உலக உபகாரங்களை வைத்துக்கொண்டு, உலக உபகாரங்களை, ஒளி, லைட்டு, சூழ்நிலை, நல்ல கண்ணு பார்க்கக்கூடிய சூழ்நிலை, பார்க்கிற நிலை, இவற்றை வைத்துக்கொண்டு காட்சி நிகழ்கிறது என்று சொல்லுகிறார். அது காண வல்லார் அல்ல. ஒளி இருக்கிறது, பொருள் இருக்கிறது, கண் இருக்கிறது, கண்ணின் ஒளி இருக்கிறது, காட்சி நிகழ்கிறது என்ற அளவிலே சொல்லுகிற பொழுது அந்த காட்சியாக நிகழ்வதற்கு இவை போதும் என்று கருதுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இது போதுமா? கண்ணினுடைய ஒளி, பொருள், வெளியில புற ஒளி, இது இருந்தால் போதுமா? காட்சி நிகழ்ந்துருமா? இல்ல. அந்த கண்ணோட சேர்ந்து அந்த கரணங்கள் பொருந்தணும்.
அந்த கரணங்களோடு சேர்ந்து புருடன் பொருந்தணும். புருடனுக்கு தகுந்தவாறு வித்யா தத்துவங்கள் துணை செய்யணும். அதற்கு சுத்தமாயை தத்துவங்கள் அதற்கு தகுந்த மாதிரி பொருந்தணும். நல்ல கவனமாக. ஒரு காட்சி என்பது வெளியில புறக்காட்சி என்பது பொருள் இருக்கிறது, புறத்தே ஒளி இருக்கிறது, இங்கே கண் இருக்கிறது, கண்ணிலே ஒளி இருக்கிறது. காட்சி இதுதான் காட்சி என்று கொள்ளுகிற பொழுது இந்த காட்சி இத்தோடு நின்று விடுகிறதா? ஆனால் இந்த காட்சிக்கு பின்னணியாக இருக்கிறது. இந்த காட்சியை எடுத்து கொண்டு போய் அந்த கரணங்கள் அவற்றை இல்லையா அவற்றை ப்ராசஸ் பண்ணுது. அதுக்கு உரிய முறையில் அதனை உரிய நிலையில அதனை ட்ரீட் பண்ணுது. அப்படி பண்ணி அதை புருடனுக்கு கொண்டு போய் எப்படி கொடுக்கணுங்கிற அந்த முறையில் அதை எடுத்துட்டு போகுது. உதாரணத்துக்கு எடுக்கணும்னா அரிசியாக வந்ததை சாதமாக கொண்டு போகுது. ஏற்றுக்கிற உண்ணுகிற அந்த நிலையில் அது கொண்டு போகுது. அப்படி கொண்டு போனால் புருடன் இப்போ எடுத்துக்கிறது நிலையில் இருக்கணுமில்ல. அப்போ புருடனுடைய தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், கலை, வித்தை, ஆராகம், கால, நியதி எல்லாத்தையும் செட் பண்ணணும். அத்தனையும் செட் பண்ணுறதுக்கு சுத்தமாய தத்துவம். சுத்தமாய தத்துவங்கள் தானா இயங்குமா? சிற்சக்தி, சிற்சக்தியினுடைய இச்சை ஞானக்கிரிய அது சுத்தமாய செலுத்த, சுத்தமாய வித்யா தத்துவங்களை செட் பண்ண, புருடன் அந்த நிலையில வர, புருடன் இப்ப இந்த அந்த கரணங்கள் ட்ரீட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற அந்த செய்தியை வாங்கி அனுபவம். இப்ப இப்படியா நம்ம அனுபவத்தை உலக நிலையில பேசுறோம். இப்படி நிகழ்கிறது காட்சி என்று தெரிகிறவர்கள் காணவல்லார், மித்தவர் காண்பவர். அதை சொல்லுகிறார், காணவல்லார்க்கு அவன் கண்ணின் மணி. இப்படி இருக்கிறவர்களுக்குத்தான் தெரியும். ஆகா, தொடக்கம் சிற்சக்தியில ஆரம்பிச்சு இந்த காட்சி நிகழ்வதற்கு, எல்லாம் நிகழ்வாக இருப்பதற்கு அத்தனைக்கும் காரணம் இந்த சிற்சக்தி. அதுதான் நம்முடைய அறிவுக்கு அறிவாக இருந்து கண்ணிற்கு மணி உள்ளே இருக்குது. கண்ணு பார்க்குதுன்னு சொல்றோம், உண்மையிலே கண்ணின் மணி அதுதானே ஒளி. ஆகையினாலே அறிவுக்கு அறிவாக இருக்கிறவன் கண்ணுக்கு மணியாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்பதான் அவங்களுக்கு இந்த அறிவுக்கு அறிவாக இருக்கிற இறைவன் என்று தெரிந்து இவற்றையெல்லாம் தாண்டி போய், இப்போ காட்சியை விட்டுருங்க, பொருளை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, காண்பதற்கு சகாயம் பண்ணுகிறானே காணவல்லார். யாரை காணவல்லார்? அவருக்கு அவங்க இத்தனையும் நிகழ்த்துகிற ஒருவன், அவனையே சிந்தித்தல். அவனை சிந்திக்கிறது, பொருளெல்லாம் மறந்துடுது. என்ன பொருள் பார்த்து என்ன இது பார்த்தானே, அவன் எப்படி காட்டுறானோ அப்படித்தானே. குருவிய காக்கா மாதிரி காட்டினானோ காக்கா மாதிரி தான் தெரியும் நமக்கு. நம்ம அதை ஒத்துக்கவே மாட்டோம். காக்காவா மட்டும் நமக்கு காட்டிட்டான்னா அது காக்கா தான் சொல்லுவோம். ஆகையினாலே நம்முடைய அந்த அறிவுக்கு அறிவாக இருந்து நம்முடைய அறிவு எவ்வாறு அறிவிக்கப்படுகிறதோ, எவ்வாறு அறிவுறுத்தப்படுகிறதோ அவ்வாறு தான் அறிகிறது. எனவே அறிவுறுத்துபவனையே அறிதல், அதான் காணவல்லார்க்கு. காணவல்லார்க்கு அவன் கண்ணின் மணியோக்கு. அப்ப எந்த பொருளையும், எந்த காட்சியையும், எந்த சம்பவத்திலையும், எல்லாத்திலையும் அவனையே அந்த காணவல்லார் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அறிவுக்கு அறிவாக இருக்கிறவனையே காணவல்லார். அவர்களுக்கு அவன் எப்படி இருப்பான்னாரு, அமுது ஒக்கும். அமுதம் போல இன்பம். இப்ப காணுகிற காட்சி இன்பமாகவும் இருக்கும், துன்பமாகவும் இருக்கும், உயர்வாகவும் இருக்கும், தாழ்வாகவும் இருக்கும், நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். ஆனால் காட்சிகளை தாண்டி போய் அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய அவனையே காணவல்லாருக்கு இவன் தான் அறிவுறுத்துறான் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அவனையே அறிய உள்ளவர்களுக்கு அவன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னா, கடலின் அமுது ஒக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த கடலின் அமுது ஒக்கும்ங்கிறத, கடலில் எழுந்த நஞ்சு ஒன்று இருக்கு, நஞ்சு பிறகு அமுது வந்ததே,
அந்த அமுதத்தை காட்டிலும் இது இன்னமுதமாக இருக்கும். அவர்களுக்கு அந்த அமுது வருந்தி பெற்றார்கள், இது வருந்தாமலேயே இந்த அமுது பெறலாம். அப்ப நமக்கு இது இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த திருமந்திரம், இந்த பாட்டு, இது பொருள், இது கமலநாத் சத்சங்கம் ஏற்பாடு பண்ணுது. சிவகுமார் பேசிட்டு இருக்காரு, ராமமோகன், ரேணுகா போன்றவர்கள் துணை செய்கிறார்கள், எல்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. நாம நம்ம செல்லில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி போய் ஆகா, இதை எனக்கு அறிவுறுத்துகிறவன் சிவம் அல்லவா, அவர் அல்லவா இது எனக்கு தெரியணும்னு எனக்கு அறிவுறுத்துறார், அவர் தான் அறிவுறுத்துறாருன்னு அங்க போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பதிஞானம். காணவல்லார்க்கு அவன் கண்ணின் மடி ஊக்கம். காணவல்லார்க்கு கடலின் அமுது ஒக்கும். எங்கிருந்து துன்பம் வரப்போகுதுன்னு கேட்கிற, அமுதம் போல அல்லவா அவன் அந்த அறிவிலே தேன் அமுதமாக இன்பமாக அல்லவா உணரப்படுவான். அப்ப அந்த மாதிரியாக நாம இங்கேயே அந்த பதிஞானத்தை பெறுவதற்குரிய வழி அல்லது ஞான உதயம் இதுதான். இந்த ஞானம் இவ்வாறு அது எவ்வாறு கொண்டு வந்து திருமூலர் காட்டுறாருன்னு நம்ம அதை பார்க்கணும். அப்படி காட்டுகிற இதை நீ விடாம பற்றி கொண்டு பேணவல்லார்க்கு விடக்கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுட்டோம் இல்லையா, அந்த அமுத அந்த இன்பத்தை பெற்றுட்டோம், விட்டுறக்கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை வளர்த்து கொண்டே வருதல், அதுதான் பேணுதல். ஏன்னா சில சமயம் சில பெரிய விஷயங்கள் கையில கிடைச்சதுக்கு பிறகு அதனுடைய அருமை தெரியறதில்லை. மழை கையில் இளங்கும் பொற்கிண்ணம் போல் மணிவாசகர் சொல்றார். ரொம்ப பெரிய விஷயமா நீ எனக்கு திருப்பெருந்துறையில வந்துட்ட, அது பெரிய விஷயம். எப்பவுமே உயிரினுடைய இயல்பு, மானுடைய இயல்பு என்னன்னா, பெற்றதை போற்றாது பெறாததற்கு இயங்குதல். அதுதான் அதனுடைய இயல்பு. எப்பவுமே இருக்கிறதின் மேல நாட்டம் குறைய, அதுதான் நமக்கு இருக்க, அது நம்மகிட்ட தானே இருக்கு இல்லையா. மனைவி நம்மகிட்ட தான் இருக்கிறா, ஆனா அந்த பெருமை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த பெருமையை தெரிந்து கொள்ளாத காரணத்தினாலே தான் மனம் தவறான வழியில போவதற்கு காரணமாக அமைகிறது. அவள் சிறப்பு அந்த இருக்கிற பொருளை பேணுதல் வேண்டும்.
அந்த பேணுதல் என்பது இல்லை என்றால் அது இருக்கிறதும் பயனில்லாமல் போயிடும். அத பேணுதல் என்று சொல்லுகிறார். அத பேண வல்லார்க்குன்னார். அதனாலதான் பாரு, நம்ம பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லுகிறார், வரும் இவள் அம்மா வராங்க மேல ஏறி, கால் தரையில படக்கூடாதுங்கிறதுக்கு தலைகீழாக நடந்து வருகிறார். பேய் உருவத்தை எடுத்து கைலாயத்துல கால் படலாமா அப்படின்னு தலையால நடந்து வருகிறார். அப்ப பக்கத்துல இருக்கிற உமை கேட்கிறாய், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைக்கான். பேணும் பேணும் என்று சொன்னால் விடாம போற்றிக்கொண்டே இருத்தல், விடாமல் போற்றிக்கொண்டே இருத்தல், விட்டுறது இல்லை. அப்பப்போ விட்டுட்டு இல்லை, விடாமல். அப்படி போற்றினால் என்ன ஆகும்? பிழைப்பிலன், நம்ம விட்டு போகவே மாட்டானோ, நீங்காதவன்றார். பேணவல்லார்க்கு பிழைப்பிலன். அவன் பேர் என்ன தெரியுமா? நந்தினார். நந்தின்னா ஆனந்தமயமானவன் அர்த்தம். நந்தின்னா அவன் நந்தி, அவனால் நாம் ஆனந்தம் அடைந்தோம்னா ஆனந்தி நம்ம. ஏன்னா நம்ம பசு இல்லையா? நம்ம நந்தியானோ அவர் எப்பவுமே நந்தி. பேணவல்லார்க்கு பிழைப்பிலன் பேர் நந்தி. அவன் இன்பமே வடிவமானவன் அவன். பேணவல்லார்க்கு பிழைப்பிலன், பிழைப்பிலன் நீங்காதவன். சிறிதும் அவர்களை விட்டு நீங்காமல் அவர்கள் உடன் உரைகின்றவன், அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கிறவன், ஆனந்தத்தை வழங்கி கொண்டே இருக்கிறவன். அவன் பேர் நந்தி என்று சொன்னால் அவன் ஆனந்த வடிவமானவன் என்பதல்லவா பொருள் என்று கேட்கிறார். ஆனம் வல்லார்க்கே அவன் துணை யாமே. ஆனம்னா அன்புன்னு அர்த்தம். ஆகையினாலே ஆனம் வல்லார்க்கு அவன் துணையாக விளங்குவான், அன்பு உள்ளவர்களுக்கு துணையாக விளங்குவான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அவன் மேல் அன்பு பாராட்டுகிறான். ஆனால் அதனையும் தாண்டி போய் காண வல்லார்க்கு அவன் கடலின் அமுதோக்கும் என்று குறிப்பிடுகிறார். அவன் துணையாக இருப்பான். அவன் மேல் அன்பு செலுத்துகிறவர்கள், தொடக்கத்தில் அன்பு செலுத்தத்தான் நம்மால முடிகிறது. தொடக்கத்தில் அன்பு செலுத்தி அவனை நினைந்து போற்றி பாராட்டி, அவனை போற்றுகிறவர்களை பாராட்டி, அவனை போற்றுகிற இடங்களிலே இருந்து, இப்படி அந்த அன்பை பெய்ய வல்லார்க்கு அவன் துணையாக விளங்குகிறான். ஆனால் அன்பை பெய்வதோடு அதையும் தாண்டி போய் ஒரு நிலையிலே காணவல்லார்க்கு அவன் கண்ணின் மணி ஊக்கும் என்று அந்த அன்பினுடைய அடிப்படையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் அவனை துணையாக கொண்டே, அவன் துணையாக கொண்டே, அவனை துணையாக கொண்டே, நம்முடைய அன்பினாலே நமக்கு அவன் துணையாக கிடைத்தான். அவன் துணையை கொண்டே நாம் காணவல்லார், அவனை கண்டுவிட வேண்டும். துணையாக இருக்கிற அவனை நாம் அன்பு செலுத்தி பெற்று பிறகு அவனுடைய துணையினாலேயே, அவனுடைய அன்பினாலேயே, அவனுடைய அருளினாலேயே அவனை காணவல்லார் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் நின்று போற்றி பயன்பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே அன்பு செலுத்துகிறவர்கள் அன்பை அபரிவிதமாக செலுத்தி அடுத்த நிலைக்கு அந்த அன்பை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அன்பினுடைய பரிணாம நிலைதான் ஞானம். ஞானத்திற்கு அதனாலதான் ஞானம் ஈசன் பால் அன்பே என்று குறிப்பிட்டார். எனவே அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இந்த ஞான உதயம் நிகழ்ந்து ஞான வளர்ச்சி பெறுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். திரும்ப திரும்ப நம்முடைய திருமூல தேவநாயனாருடைய ஒரு நோக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுவாமியினுடைய நோக்கம் நம்ம பாடல்களை பார்த்தாலும் சரி, மற்ற அவருடைய அந்த அந்த ஒரு போக்கு, அந்த அதனை செலுத்துகிற முறை இப்படி பார்த்தாலே நமக்கு அவரு இது இந்த மானுட பிறப்பை, இந்த பிறப்பை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டு விட வேண்டும், இதை விட்டுறக்கூடாது, இதனால நாம அந்த பயனை பெற்று விட வேண்டும். அதற்காக நாம சிறு முயற்சி எடுக்கிற பொழுது அதனை பெருமுயற்சி ஆக்கி தருகிறார் சிவபெருமான். அந்த சிறு முயற்சியை நாம் தொடர்ந்து செய்கிற பொழுது
அது பெருமுயற்சிகளாக வளர்ந்து நமக்கு நன்மையை தருகிறது. பெரிய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பது இல்லை. மிகப்பெரிய முயற்சி இப்ப நம்ம சொல்லுகிற பொழுது இருமணி உப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் என்பது ப்ராசஸ, அதனுடைய செல்லுகிற அந்த நிலைகளை, படிநிலைகளை விவரிப்பது தான். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, உண்மைதான். ஆனா நாம இந்த நிலையில என்ன எதிர்பார்க்கிறோம்? சத்தினிபாதம் நமக்கு எப்படி வரும் என்று நாம ஒரு மலைப்பு. இருமணி ஒப்பு நமக்கு அவ்வளவு சுலபமா வந்துருமா என்று ஒரு மலைப்பு. அப்ப இருமணி ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிவாதம் என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் இந்த பிறப்பிலே 3 நிலைகளும் வந்துவிட வேண்டும் என்றால் நாம ஒரு அபரிமிதமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அது நம்மால முடியுமா, நாம இருக்கிற சூழ்நிலை என்றெல்லாம் பல்வேறு விதமாக நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதானே, இயற்கை தானே அது. இப்ப இந்த மாதிரி இருக்கிறவர்களை, ஆனால் அதற்கான விருப்பம் உடையவர்களை, இந்த மாதிரி இருக்கிற நிலையில இருக்கிறவர்களை எவ்வாறு அந்த நன்னெறியிலே செலுத்துவது, அதுதான் அவர் நோக்கம். அவரு இந்த நூலையே, திருமந்திரத்தை முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் எழுதல. முனிவர் ரிஷிகளுக்கும் எதுக்கு எழுதணும்? பெரிய தவமுடையவர்களுக்காக எழுதினாரு இல்லை. ஆகமங்கள் யாருக்காக எழுதப்பட்டது? அவங்கெல்லாம் உரிய நிலையில அவர்கள் அந்த தவத்தினாலே அவர்கள். ஆனா இது யாருக்காக செய்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு அடிப்படை உண்மையை நாம பார்த்து கொள்ள வேண்டும். அதனால என்ன சொல்லுகிறார்? இப்ப படிநிலைகளில் போய் சகலராக இருந்து, பிறகு படிநிலையில் போகிற பொழுது பிரளயாகலராக போய், பிறகு பிரளயாகலரிலிருந்து விஞ்ஞானகலராகி, விஞ்ஞானகலரில் போய் பராவத்தைக்கு வந்து, பராவத்தையில் ஒன்றுபடுகிற நிலை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. அது எப்படி எல்லா உயிர்களும் இந்த பிரபஞ்சத்திலே பிறந்தால் இறப்புங்கிறது சர்வ நிச்சயமோ, அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கே இடம் இல்லை, சர்வ நிச்சயம் அது. அதை யாரும் வெல்லலை, யாரும் அது வென்றதா? எத்தனையோ பெரிய ராஜா, எத்தனையோ பெரிய ரிஷிகள், எத்தனையோ பெரிய முனிவர்கள், எத்தனையோ பெரிய அரசர்கள் எல்லாமே போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆக அது ஒரு தெளிவான விஷயம். காரணம் என்னன்னு கேட்டால், இட்ஸ் ஒன்லி அ டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு ஃபார் த சோல். இந்த ஆன்மாவுக்கு ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு தானே அவர் பண்ணி கொடுக்குறாரு. அந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டை பர்மனெண்ட்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா, நினச்சவங்க மேலே தான் தப்பே தவிர ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் மேலேயே தப்பு இல்லையா? கண்ணு முன்னாலேயே நடக்கிறத பார்த்துட்டு கூட நிலையாமையை பற்றி நாம் சரியாக புரிஞ்சிக்கலன்னு சொன்னால் கடவுளா பொறுப்பு அதுக்கு? சொல்லுங்க. நமக்கு வேண்டியவர்களும் இந்த மண்ணை விட்டு மறைகிறார்கள் என்று சொல்லுவது திடீர்னு நிகழ்வதல்ல. நமக்கு கண்ணு முன்னால பலரும் மறைவதை காட்டிக்கொண்டே தானே இருக்கிறாரு. அப்போ பிற்பட இல்லையா? நம்மளே பிற்படா இருக்கணும், எல்லாத்துக்கும் பிற்படா தானே இருக்கணும். அப்ப இந்த எதையும் சாமி சட்டானா செய்துட்டாருன்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம பிற்படா இல்லை, அவ்வளவுதான். அவர் சடனால இல்லை, எவ்வளோ டயம் கொடுப்பாரு இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெத்துன்னு எடுத்துக்குவோம். நம்ம இறப்புங்கிறது சடனாக ஒரு நாள் இறந்து போயிட்டாரு இல்லையே, சடனாக கண்ணு முன்னால அத்தனை பேரும் இறந்து போகிறத பார்க்கும்போது ஐ மஸ்ட் பி ப்ரிப்பேர்டு. எப்போ வேணால் இந்த இறப்பு வரப்போகுது, வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக அதில் எந்த விதம் எப்போ வந்தாலும் அதிர்ச்சி இருக்கக்கூடாது, எப்போ வந்தாலும் அதிர்ச்சி இருக்கக்கூடாது. ஏன்? அது தெரிஞ்ச விஷயம் தானே, தெரியாத விஷயம் கிடையாது, தெரிந்த விஷயம் தானே. ஆகையினாலே இந்த ஒரு அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது பல விஷயங்கள் நமக்கு பிடிபடும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, சகலரு, பிரளயாகலரு, விஞ்ஞானகலரு என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிலைகளிலே போய் பக்குவப்பட்டு சரி அந்த மாதிரி வருது. இப்போ அந்த மாதிரி போயிருக்கவங்க எவ்வளவு சிரமப்பட்டு போயிருப்பாங்கன்னு யோசனை. விஞ்ஞானகலரா சுத்தமாயில இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்களா, இது எப்படின்னா அதெல்லாம் இப்போ அருளாளர்கள் சொல்லுகிற அந்த செய்திகளை நாம் பல விஷயங்களை ஆகம பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். பல விஷயங்கள்
சொர்க்கம் இருக்கா, நரகம் இருக்கா, அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு எத்தனை அருளாளர்கள் அது அப்படி உண்டு என்று அதனை வகுச்சு பண்றாங்க. சுந்தரர் சொல்றாரு இல்லையா உண்டுன்ட்டு இல்லையா. கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னார். இறப்பவருக்கு ஒன்று ஈய வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னு சொன்னாரு அப்பர் சுவாமி இல்லையா. மடித்தாடும் அடிமைக்க நண்டிய மரணே நீ வாழு நாளெல்லாம் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது சொல்றாரு. சரி, பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார், நரகம் உண்டு சொர்க்கம் உண்டு எனக்கு முருகன் காட்டினா அப்படிங்கிறார். அந்த ரெண்டையும் இருக்குன்னு காட்டினா சொல்லு சொல்ல மக்களுக்கெல்லாம் சொல்லு, அதன்னு எனக்கு காட்டி அதை சொல்ல சொன்னான் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இந்த செய்திகளை விஞ்ஞான கலராக இருக்கிறவர்கள் ரொம்ப நெருக்கமாக வந்துடுவாங்க. விஞ்ஞான கலருக்கு அவங்களுடைய அந்த தெளிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தெளிவு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு மாயை கண்மம் ரெண்டும் கிடையாது இல்லையா விஞ்ஞான கலருக்கு. அதனால் அவர்களுக்கு இந்த அந்த மாயா காரியங்கள் மேலே நாட்டமே இருக்காது, அதில் இருக்காது அவங்களுக்கு. அது அவர்களுக்கு ஆணவம் வாசனையாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு சிவம் எப்படி விளங்குவான், அவர்களுக்கு சிவம் எப்படி அவர்களுக்கு இருக்கும், அவர்கள் எப்படி சிவத்தை தவிர அவர்கள் வேறு எதையும் விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய விருப்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். ஓம் எனும் ஓரெழுத்து உள் நின்ற ஓசை போல் மேல் நின்ற தேவர் விரும்பும் விழுப்பொருள் செய் நின்ற செஞ்சுடர் எம்பெருமானடியாய் நின்ற தேவர் அகம்படியாமே. நம்ம இந்த நாலாம் தந்திரம் படிக்கிற பொழுது அசபா மந்திரத்தை பற்றி நிறையா படித்தோம். அப்போ முதல் சாப்டரே அசபை தான் இங்கே அதில் 4ஆவதுல. அப்போ நிறைய விஷயங்கள் இந்த ஓங்காரத்தை பற்றியெல்லாம் நிறையா வந்தது. அசபை எப்படி அதுக்கு சம்பந்தமாகுது, ஹம்ச மந்திரம், இதெல்லாம் நிறையா பேசணும் 4ஆவது. இந்த இதில் ஒரு ஓம் எனும் ஓரெழுத்துள் நின்ற ஓசை போல் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இசை ஓசைன்னு ஒன்று இருக்குது, எழுத்தோசைன்னு ஒன்று இருக்குது. ரெண்டும் வேற வேற, ரெண்டையும் ஒன்றாகவே பல இடங்களில் எழுதுவாங்க சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இசை ஓசை வேற, எழுத்து ஓசை வேற. இசை ஓசை என்பது ஓசை, எழுத்து ஓசை ஒலி. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயேனார். ஓசையும் ஒலியும் ஒன்றா இருக்கிற பட்சத்தில் அதை ரெண்டா சொல்லுவார் அப்பரு. ஓசை தான் ஒலி, ஒலி தான் ஓசைன்னா ஓசை ஒலியலாம் ஆனாய் நீன்னு சொல்லுவார? சொல்ல மாட்டார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இசை ஓசை எழுத்து ஓசைங்கிறது எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஓசை, ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்கக்கூடிய ஓசை, ஒரு எழுத்துக்களெல்லாம் சேர்ந்து வருகின்ற பதம், பதம் சேர்ந்து மந்திரம். வண்ணம் பதம் மந்திரம் தானே, மந்திரம் பதம் வண்ணம். இந்த மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் பதங்கள் சேர்ந்து, பதங்கள் வண்ணங்களினால் சேர்ந்து, எழுத்துக்கள் பதமாக, வண்ணம் பதமாக, பதம் மந்திரமாக. சரி, இப்போ அவை ஒலிக்கிற பொழுதே நமக்கு கேட்கிறதே ஒலி. அந்த ஒலி இசை ஒலி. ஆனால் அது எழுத்தொலி என்று அதை சொல்லுகிறோம், இசை ஒலி என்று சொல்லுகிறோம். உண்மையா என்னன்னு கேட்டீங்கன்னா, இசை என்பது எனர்ஜி, எழுத்து என்பது அதனுடைய மாடுலேஷன், அதனுடைய வேறுபாடு. ஒரு ஒலி அது சக்தியை, ஒலி சக்தியை நல்ல கவனமாக, ஒரே ஒலி சக்தி எனர்ஜி, அந்த ஒலி சக்தியை கா என்று வருகிறது, போ அப்படின்னு வருகிறது. இப்ப கா
போ அப்படிங்கிற ஒலி வேறுபாடுகள் இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய எனர்ஜி ஒண்ணுதான். எனர்ஜியில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாதிரி எழுத்து ஓசையாக வருகிறது. எனவே இசை ஓசை இல்லாமல் எழுத்தோசை இல்லை. எழுத்தோசைங்கிறது இசை ஓசையை பற்றி வருகிறது. அப்ப இந்த இசைக்கு ஆதாரமாக விளங்குவது அந்த ஒரு இசை ஓசை என்று சொல்லக்கூடிய இந்த பவருக்கு ஆதாரமாக வருகிறது ஒரு ஒரு வடிவம்தான். ஒரு ஒரு குறிப்பிடை சொல்லுன்னு பேரு. அது அது இசை ஓசையை அந்த எனர்ஜியை குறிக்கிற ஒரு குறிப்பிடை சொல் அதனாலதான் மணிவாசகர் சொல்லுகிற பொழுது அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். இந்த அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து விடைப்பிறவி சாராமை. இந்த ஓங்கிறது அங்க வந்து இசை ஓசை. அது ஏன் அப்படின்னா எல்லா இசைகளுக்கும் அது மூலம். இசை இல்லாம எழுத்து இல்லாததுனால எழுத்துக்கும் மூலம் எழுத்து மந்திரமாகிறதுனால எல்லா மந்திரங்களுக்கும் மூலம் அதனாலதான் மந்திரத்துக்கு முன்னும் பின்னுமா போடணும். அப்படி எந்த ஒலிக்கும் அதை முடிக்கிற பொழுது மகார ஒற்று வேணும், மகர ஒற்று. அதனால ஓம் அப்படின்னு அதை சொல்லுகிறோம். இருந்தாலும் அது ஓதான் பிரணவம். சரி, இப்ப ஓம் எனும் ஓரெழுத்துள் ஓம் எனும்னு சொன்னாலும் கூட எனும் ஒரு எழுத்து தான். அது ஒரு எழுத்து தான். அது இம்மு வந்து எடுத்துக்கூடாது கணக்கில். அதை நிறைவு செய்கிற மந்திரமாக மகர ஒற்று இருக்கிறது. ஓம் எனும் ஓரெழுத்துள் நின்ற ஓசை போல். அப்ப இந்த ஓகாரத்தான் அந்த ஓங்காரம் அல்லது ஓகாரம் அல்லது என்று சொல்லக்கூடிய இசை ஓசையிலே உள்ளே படிந்து கிடக்கின்ற அந்த எழுத்து ஓசைகளுக்கு இசை ஓசை இல்லைன்னா நிற்காது. அதுபோல இந்த பெருமான் மேல் தங்களுடைய அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தங்களுடைய ஒலிகளுக்கு காரணம் இந்த ஓசை ஓங்காரம், அதனுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்று உணர்ந்து இப்ப நாம என்ன உணரணும்? எல்லா எழுத்து ஒலிகளுக்கும் காரணமாக இருப்பது இசை ஓசை, அதற்கு காரணமாக இருப்பது ஓங்காரம். எனவே என்பதிலிருந்து அந்த எனர்ஜி, அது ஒரு எனர்ஜி தானே. அந்த எனர்ஜியிலிருந்து எழுத்து வடிவங்கள், இந்த எழுத்து வடிவங்கள் அல்லது எழுத்து ஒலிக்கு தான் நாதம்னு பேரு. நாதம் என்பது பேதத்தோட வருவது எழுத்துக்கள். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆதாரம் இசை ஓசை, அதுதான் ஓங்காரம். எனவே ஓங்கார இசை ஓசை நாதம் எழுத்துக்களினுடைய பிறப்பிடம். அந்த நாதம் தான் சூக்கும பைசந்தி மத்திம வைகரின்னு வருது. சூக்கும பைசந்தி மத்திம வைகரி என்று வருவது அந்த எனர்ஜி இல்லாம வெறும் எழுத்துக்கள் மட்டும் பிறந்து வந்துடாது, வெளியில ஒலியா வரணும். இல்ல, ஒலி சக்தி எங்க இருக்கு? ஆகையினாலே அந்த ஆதாரமாக இருப்பது போல நமக்கு ஆதாரமாக இருப்பது சிவம் என்று மேல் நின்ற தேவர் என்று சொன்னால் விஞ்ஞானகலராக இருக்கிற தேவர்கள், அவர்கள் விரும்பும் விழுப்பொருள், அவர்கள் எப்பொழுதுமே விரும்பி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பொருள் சிவம் தான். விஞ்ஞானகலராக இருக்கிறவர்கள் சிவத்தை விரும்பி கொண்டே இருப்பார்கள். அதுதான் விழுப்பொருள். இன்னும் சொல்ல போனால் விழாப்பொருள். அது எப்பொழுதுமே விரும்புவார்களாம். அப்ப அவர்கள் மேல் நின்ற தேவர்கள் விரும்புவார்கள். ஆனால் கீழ் நின்ற தேவர்கள் அவர்கள் பதவியை விரும்புவார்கள். அவர்கள் மற்ற சௌரியங்கள், இன்பங்கள், அமுது, பார்க்கடல் கடைஞ்ச அமுது வருமே, அதுல சிந்தாமணி வருமே, அதுல காமதேனு, இப்படி பல பொருள்களை விரும்புகிறவர்கள் இல்லையா? அப்படி விரும்புகிற, ஆனால் மேல் நின்ற தேவர், தேவர்னு அங்க குறிப்பிடுறது விஞ்ஞானகலர், அவர்கள் எப்பொழுதும் விழுப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிறந்த பொருள், அந்த விழுப்பொருளை அவர்கள் விரும்புவார்கள். இவர்களோ விழுப்பொருளை விரும்புவார்கள். விழுபொருள் என்று சொன்னால் வினைத்தொகை, விழுந்த பொருள், விழுகின்ற பொருள், இனி விழும் பொருள், அதைத்தான் விரும்புவார்கள். அவர்கள் விழுப்பொருள் இப்பு போடலன்னா தகராறாயிடும். விழுப்பொருள்
அப்படின்னா பண்பு தொகை, பண்பு. விழுபொருள்னா வினைத்தொகை. அப்படி அந்த ஒரு நிலையில மேல் நின்ற தேவர் விரும்பும். எனக்கு ஒரு தடவை பாண்டிச்சேரியில் தலைப்பு விழுப்பொருளும் விழுபொருளும் தலைப்பை அது ஒரு பல வருஷங்களுக்கு முன் சொல்ற, ஒரு 6-7 வருஷங்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் அந்த சைவ சித்தாந்த சபை இருக்கு, அவங்க ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, விழுப்பொருளும் விழுபொருளும் அப்படின்னுட்டு. அது மாதிரி இந்த தமிழ் இலக்கணம் அப்படி வேறுபாடுகளை ஏற்படுத்தும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேல் நின்ற தேவர்கள் இப்ப இன்னொரு ஆளு அவங்களை குறிப்பிடுறார். யாருன்னா, இங்க ஒரு தேவர்கள் இருக்கிறாங்களாம். நல்லா கவனமாக கேட்கணும். நம்ம இங்கே பூசுரர்னு யாரையோ சொல்கிறோம், அது ரைட்டு, அது விட்டுரு, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, அதை விட்டுருவோம், அதை டச் பண்ண வேண்டாம். ஆனால் இவர் சொல்லுகிற சுரர் ஆயி நின்ற தேவர் அப்படின்ற இவர்களை தேவருங்கிறார். யாரை தேவர்னு சொல்கிறார் பாருங்க. எம்பெருமான் அடி ஆய் நின்ற தேவர் அகம்படி யாமே. இங்கே இருக்கிறவர்கள் அந்த எப்பொழுதுமே அந்த சிவத்தினுடைய நினைப்பில் சிவத்தையே எண்ணிக்கொண்டு அன்பு செலுத்தி கொண்டு நின்று இருவனை ஒப்பும் மலபரிபாகவும் வந்து சத்திரிபாதராக நிற்கிறவர்களையே நாம் தேவர் என்று அழைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஏன்னாரு, அந்த மேல் நின்ற தேவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு போன அந்த பதவியை அவங்க இங்கே இருந்தே சத்தினிவாதம் பெற்றுட்டாங்க. They are equal. அங்க போய் விஞ்ஞானகலர் ஆகி அங்க இருக்கிற அந்த நிலையில இருக்கக்கூடிய சுத்தமாயில இருக்கிறவர்கள் இங்க பிரகிருதி மாய எடுத்தீங்களா தின்னனார பிரகிருதி மாய அவர்கள் அப்ப இவர்தான் சுரர் தேவர். எப்படி? எம்பெருமான் அடி ஆயி நின்றன அதுதான் ஞானம். அதனால ஞானத்தில் நின்றன்னு அர்த்தம். ஆயி நின்றன ஞானத்தில் நின்ற. எம்பெருமான் அடி ஞானம், அதுதான் பதிஞானம், அதுதான் சத்தினிபாதம். சத்தினிபாதம் என்று சொல்லுகிறது. இந்த முன்ன சொன்ன இந்த பதிஞானம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பேணி வளர்த்து வருகிற பொழுது அவர்கள் சத்தினிபாத நிலையை அடைகிறார்கள். அவர்களுக்கு தானா அந்த இருவனை ஒப்பும் மலபரிபாகமும் வந்துடும். சத்தினிபாதத்தில் விளைவது தான் பதிஞானம். அது முழுமை அடைந்திருக்கும். அவர்களுக்கு அங்க விரும்புவார்கள். இவர்களுக்கு அகம்படியாமை உள்ளேயே சிவம் உட்கார்ந்துருக்குமா. அவர்களை விட இவர்கள் மேல்நிலையில், அவர்கள் மேல் நின்ற தேவரை விட இங்கே அடியாய் நின்ற அடிஞானம் அல்லது பதிஞானத்தில் நின்ற தேவர் அகம்படியாமை உள்ள பிடிச்சி வச்சிருப்பாங்க சாமியை, எம்பெருமானை என்று குறிப்பிடுகிறார். அவர் சேய் நின்ற செஞ்சுடர். யாருக்கு? மற்றவர்களுக்கெல்லாம். சத்தினிபாத நிலை வராம இருவனை ஒப்பு மலபரிபாகம் அது மாதிரி வராதவர்களுக்கு அவர் எங்கேயோ இருக்கிற இறைவன், வணங்குவாங்க, வழிபாடு செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் எங்கேயோ இருக்கிற சேயின்னா தொலைவில் நிற்கிற செஞ்சுடர். ஆனால் இவர்களுக்கு உள்ளேயே இருக்கிற அகம்படியாமே அவர்கள் பிடித்து வைத்திருக்கிற அதுதான் பதிஞானம். எனவே பதிஞானம் இருக்கிறவர்களுக்கு உள்ளேயே பெருமான் விளங்கி கொண்டிருப்பான் அகம்படியாக. அவர் விஞ்ஞானகலராக இருக்கிறவர்கள் அங்கே அந்த உலகத்தில் எப்பொழுதும் விரும்பி கொண்டே இருப்பார்கள். நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பொருள் இதுதான் என்று. ஆனால் இவர்களோ அவர்களை பிடித்து வைத்து உள்ளேயே வைத்து எங்கெழுந்தருளுவது இனி சிக்கன பிடித்தேன் இல்லையா, இனி எங்கெழுந்தருளுவது கேட்கிறார் இல்லையா, அதான் அகம்படி. சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதுங்கிறாரு, அதான் அகம்படியாமே. அவர் ஆய் நின்ற தேவர், அடியாய் நின்ற தேவர், எம்பெருமான் அடியாய் நின்ற தேவர், விழுப்பொருள் எம்பெருமான் அடியாய் நின்ற தேவர், மற்றவர்களுக்கோ சேய் நின்ற செஞ்சுடர் என்று சொல்லி இந்த ஞான உதய பகுதியை நிறைவு செய்கிறார் என்று சொல்லி நாமும் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய,
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகைக்கு உங்களுடைய நல்ல ஆதரவை அடியேன் எதிர்பார்க்கிறேன். நிறைய அன்பர்கள் இப்போ அடியேனுடைய வேண்டுகோளை ஏற்று நிரம்ப அன்பர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது தொடரணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம அதை சிரமப்பட்டு 10 வருஷமாக 11 வருஷமாக வளர்த்து 12வது வருஷம் நடக்குது. அதுக்கு நல்ல சப்போர்ட்டு, வாசகர்கள் சப்போர்ட், வேறு அதுக்கு மற்றபடி இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டெல்லாம் உதாரணமாக விளம்பரம் அது இதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம இந்த சிவநெறியை பற்றி சொல்கிறோம், யார் வருவா சொல்லுங்கள்? நம்ம தான் பார்க்கணும் இல்லையா? நீங்கள் திருநீர் பூசுறது, உத்ராட்சம் போடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அதில் போய் என்னத்தை நாங்கள் கொடுக்கறது விளம்பரம்? அந்த விளம்பரம் நமக்கு தேவையில்லை, அது நம்ம வாங்குறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியும், அது அதனுடைய பெருமை நமக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. சைவர்கள் வாங்கணும் இல்லையா? அவர்கள் தனக்கு நம்முடைய நெறி என்ன, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எல்லாம் அதில் வர கட்டுரைகளுக்கும் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. வருது பக்கம், நீங்களும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். சப்ஸ்கிரைபர்களை சேர்த்து விட வேண்டும், சந்தாதாரர்களை நிரம்ப சேர்த்து விட வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் இதனை நிறைவு செய்து, நாளைய தினம் நமக்கு அப்பாலும் அடி சார்ந்த அடியார் மலேசியாவை சார்ந்த திருக்கூட்டம் அவர்கள் நடத்தி வருகின்ற ஞான வேள்வி திருத்தொண்டர் புராணத்தினுடைய பாடலாக விளக்கும். அதில் நாளைய தினம் தண்டியடிகள் புராணத்தை பற்றி நாம் தொடங்குகிறோம். ஒரு சிறு விஷயம், அது பெரிய புராணத்தில் ஏர்கோன் கலிக்காமரிலிருந்து கடலிட்டறிவார் புராணம் ரெண்டையும் பார்த்தோம். அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாயன்மார்களை இப்போ சிந்திக்க போகிறோம். அதில் முதல்ல தண்டியடிகள் நாயனார் புராணம், அது பற்றிய விவரம். முருகனுக்கு அரவோகரா. திருச்சிற்றம்பலம்.